Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Spring Boot application எப்படி AWS ஓட Elastic Beanstalkல deploy பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் Spring Boot ஓட ஒரு சோர்ஸ் கூட ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம பில்ட் பண்ணி அதை எப்படி நம்ம Elastic Beanstalkல deploy பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ let's start the session. இதுதான் அதோட சோர்ஸ் கோட். ஸோ நான் ஆல்ரெடி விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதான் pom.xml. ஸோ இதுல நான் ஆர்டிஃபெக்ட் ஐடி கொடுத்துருக்கேன் அண்ட் வெர்ஷன் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஜார். ஸோ அண்ட் நீங்க ஜாவா வெர்ஷன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். நான் 17 யூஸ் பண்றதால 17 கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்க 21 லேட்டஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ தென் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபைல் பாத்தீங்கன்னா ஜாவாவோட சிம்பிளான ஒரு ஃபைல் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹலோ கண்ட்ரோல் ஜாவா நம்மளோட கண்டென்ட் இங்க நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். நான் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 5000 போட்டு எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் பில் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் பில் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டார்கெட் ஃபோல்டர் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஒன்ஸ் பில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஜார் ஃபைல் கிரியேட் ஆகும் இங்க. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பில்ட் சக்ஸஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஜார் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த 1.0 ஜார் ஃபைல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜார் ஃபைலை எலாஸ்டிக் Beanstalkல டிப்ளை பண்ணணும். ஸோ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி AWS லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ சர்ச் வித் எலாஸ்டிக் Beanstalk. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ கிரியேட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு கேட்காது. ஸோ நான் டேரெக்டாக என்வரன்மெண்ட்லேயே நான் கிரியேட் பண்ணுறேன். என்வரன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெப் சர்வர் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வெப் சர்வர் என்வரன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறேன். அண்ட் டேக் ஆப்ஷனல் தான். ஸோ வேணா கொடுத்துக்கலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்ட் நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்ட் நேம். ஸோ நான் அப்படியே விட்டுக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா டொமைன் நேம். ஸோ டொமைன் நேம் நீங்கள் உங்களுக்கு எதனா பர்டிகுலராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நேம் கொடுத்துக்கலாம். அல்லது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிளாங்காக விட்டுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ண போகிறேன் ஜாவா பேஸ் பண்ணி. ஸோ அதனால் ஜாவா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட மிஷினில் ஜாவா 17 இருக்கு. ஸோ pom.xml அதான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 17 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கோடு. ஸோ நான் சாம்பிள் கொடுக்காம ஸோ நம்ம கிரியேட் பண்ணி வச்சு ஜார் ஃபைலை கொடுக்குறேன். அப்லோட் யுவர் கோட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் லேபிள். ஸோ நீங்கள் வெர்ஷன் லேபிள் கொடுத்துக்கலாம். நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். லோக்கல் ஃபைலா அல்லது S3யான்னு கேட்கும். ஸோ நீங்கள் S3ல நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா S3 பார்த்து கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் லோக்கல் வச்சுருக்கீங்க லோக்கல் கொடுத்துக்கலாம். ஸோ நான் லோக்கல் கொடுக்குறேன். சூஸ் ஃபைல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஜார் இருக்குது. ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேன். கான்ஃபிகரேஷன் ப்ரெசஸ். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன் ஃப்ரீட்டேன்றதால. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆக்சஸ். ஸோ இதில் நமக்கு சர்வீஸ் டு சர்வீஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்க்கு நமக்கு IAM ரோல் தேவை. ஸோ நான் அதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். ஸோ சர்வீஸ் ரோல் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் Beanstalk ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் Beanstalk தான். ஸோ நான் இதை IAMல ரோல்ஸ் இங்கே நான் எலாஸ்டிக் Beanstalk சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா EC2 தென் சர்வீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா EC2ல நமக்கு இந்த 3 பர்மிஷன் ரெக்வயர்டு. ஓகேங்களா. AWS எலாஸ்டிக் Beanstalk மல்டி கனெக்ட் டாக்கர் அண்ட் Beanstalk வெப் டயர் Beanstalk ஒர்க்கர் டயர். ஸோ இந்த 3மே நமக்கு வேணும். ஸோ அப்போ தான் நமக்கு கனெக்ஷன் ஒர்க் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா சர்வீஸ். ஸோ சர்வீஸில் நமக்கு Beanstalk என்ஹான்ஸ் ஹெல்த் வேணும் அண்ட் மேனேஜ் அப்டேட் கஸ்டமர் வேணும். ஓகேங்களா. இங்கே நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதால் எனக்கு அப்படி நான் எடுத்துக்கிச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் அதே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ தென் பார்த்தீங்கன்னா EC2 கனெக்ட் பண்ணுறது கீப்பர். ஸோ நம்ம ஒன்ஸ் எலாஸ்டிக் Beanstalk டிப்ளை பண்ணதுக்கப்புறம் EC2 தான் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ நம்ம இதை நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம அதில் எல்லா செட்டப்புமே பண்ணணும். பட் இங்கே AWS அதை கான்ஃபிகர் பண்ணி எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதனால் சர்வர் கான்ஃபிகரேஷன் நம்ம எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம சர்வர் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம கீப்பர் கொடுத்து பண்ணிக்கலாம். நான் ஆப்ஷனல் தான். நான் இதை நான் கீப்பர் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டாபேஸ். ஸோ VPC கொடுக்கணும். ஸோ VPC டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் IP. ஸோ பப்ளிக் IP உங்களுக்கு வேணும் அப்படியே எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் எனேபிள் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் இங்கே எனேபிள் பண்ணலை. சப்நெட் நான் பார்த்தீங்கன்னா 2 சப்நெட் சூஸ் பண்ணிக்கிறேன். A and B. அண்ட் உங்களுக்கு டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேட்டாபேஸ் எனேபிள் பண்ணிக்கலாம் இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக. பட் நான் இன்டெகிரேட் பண்ணலை. ஸோ டிசபிள் தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அண்ட் ஸ்கேலிங். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம இதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. அண்ட் செக்யூரிட்டி குரூப். ஸோ செக்யூரிட்டி குரூப் நான் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் இந்த போர்ட்டில் நான் 5000 எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ நான் இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறேன் T2 மைக்ரோ. ஆனால் T2 மைக்ரோ சூஸ் பண்ணிக்கிறேன்.
அண்ட் வந்து இது நமக்கு தேவையில்லை, ஒரு இன்ஸ்டன்ஸ் போதும். ஸோ EMI வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு மானிட்டரிங் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் என்ஹான்ஸ் லெவலில், இல்லை நீங்கள் வேணால் பேசிக்காக கொடுத்துக்கலாம். நான் பேசிக் கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து பிளாட்ஃபார்ம் அப்டேட்ஸ், ஸோ உங்களுக்கு அப்டேட் வேணால் நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டைமில் வந்து விண்டோ ஓப்பன் இருக்குன்னு சொல்லி அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து மைனர் பேட்ச் அண்ட் வந்து பேட்ச் ஒன்லி. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன், ஸோ நீங்கள் SNS வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்கன்னா இமெயில் அலர்ட் கொடுத்து நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் அப்டேட் அண்ட் டிப்ளாய்மெண்ட், ரோலிங் பாலிசி பார்த்தீங்கன்னா ஆல் அட் ஒன்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 2 டைப்ஸாக சூஸ் பண்ணிக்கணும், பர்சன்டேஜ் அல்லது ஃபிக்ஸட். ஸோ நான் வந்து பர்சன்டேஜாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஓகேங்களா? பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர் லாக்ஸ் எல்லாம் வேணும், S3 லாக்ஸ் ஸ்டோரேஜ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கொடுத்துக்கலாம். ஸோ நான் எதுவுமே கொடுக்காம நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பின் ஸ்டாக் வந்து லான்ச்சிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து டைம் எடுத்துக்கும் கொஞ்சம். ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஸோ பேக்ரவுண்ட் வந்து எல்லாமே அதுவே கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிரியேட்டிங் என்வரன்மெண்ட் இஸ் ஸ்டார்டிங். எலாஸ்டிக் பின் ஸ்டாக்கோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா S3ல வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து EC2 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கோயிங் டு EC2. இப்போ பார்த்தீங்களா நம்ம கிரியேட் பண்ணது வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ அண்ட் இனிஷியலைசிங் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஹெல்த் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்குது. இது ஒன்ஸ் வந்து க்ரீன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்ட் ஐடி, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் ஆகிடும். அண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் அண்ட் ரன்னிங் வெர்ஷன் வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஒன்று கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துச்சு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன். ஸோ டொமைன் வந்து நம்ம இதை தான் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் வந்து நம்ம இது வந்து ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம். ஸோ இது வந்து நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன். இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து லாக் மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து ஹெல்த் அண்ட் லாக்ஸ். ஸோ நம்ம லாக்ஸ் வந்து எனேபிள் பண்ணலை. அண்ட் வந்து மானிட்டரிங், பேசிக் மானிட்டரிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அவைலபிள் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து காட்டும். இந்த அலாரம் கிரியேட் பண்ணலை. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து IAM சேஞ்ச் பண்ண அப்படின்னா நீங்கள் எடிட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து VPC அண்ட் வந்து பப்ளிக் ஐபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே எடிட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் டிராஃபிக் அண்ட் ஸ்கேலிங், ஸோ இது வந்து நீங்கள் செக்யூரிட்டி குரூப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் இங்கே வந்து ரெக்யூர்மெண்ட் சேஞ்ச் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்வரன்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த டொமைனை வந்து நான் வந்து ஹிட் பண்ணேன் அப்படின்னா ஸோ நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அகைன் வந்து நீங்கள் வந்து ஜார் ஃபைல் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்டேட்டட் வெர்ஷனில். ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்லோட் அண்ட் டிப்ளாய் கொடுத்துட்டு ஸோ நியூவாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற ஜார் ஃபைலை இங்கே சூஸ் பண்ணிவிட்டு வெர்ஷன் கொடுத்துட்டு டிப்ளாய் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டிப்ளாய் ஆகிடும் நெக்ஸ்ட் ஸ்டேஜில். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து டொமைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து ஒர்க் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் டெர்மினேட் என்வரன்மெண்ட் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து கேட்கும், டெர்மினேட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இங்கே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ நம்ம பண்ணது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.